அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த தியானத்துக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய தியானத்திலே திருத்தூதர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவரை ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். காற்று வடிவத்தில் இருக்கிற அந்த தூய ஆவியானவரை நமக்குள் கொண்டு வந்து நமக்குள் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளிலும் அவருடைய வல்லமையை செலுத்தி அந்த உறுப்புகள் இருக்கிற நோய்கள் குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைய தினத்திலே நாம் அர்ப்பணிப்போம். நேராக அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களது முதுகு தண்டுவிடம் நேராக இருக்கட்டும். பொறுமையாக உங்கள் கண்களை மூடியவராக உங்களுடைய மூச்சு காற்றை கவனியுங்கள். எந்த பராக்குகளுக்கும் இடம் கொடுக்காமல் இந்த ஒரு 5 நிமிடம் மட்டும் மூச்சு காற்றிலே உங்கள் எண்ணங்களை ஒருமுகப்படுத்துங்கள். உங்கள் மூச்சு காற்று சீராக இருக்கட்டும். பொறுமையாக உள்வாங்கி உங்கள் வயிற்று பகுதியிலே தங்க வைத்து பொறுமையாக வெளிவிடுங்கள். எண்ணங்கள் எல்லாம் ஒருமுகப்படுத்த இந்த பஜனோடு சேர்ந்து கடவுளை உணர்ந்து மகிமைப்படுத்தி இந்த பயிற்சியிலே நாம் ஒப்பு கொடுப்போம். என் வாழ்வில் நீ இல்லை என்றால் என் வாழ்வு வீணாகுமே. என் வாழ்வில் நீ இல்லை என்றால் என் வாழ்வு வீணாகுமே. சொல்லெல்லாம் நீயாக வேண்டும், என் செயலெல்லாம் நீயாக வேண்டும். என் வாழ்வில் நீ இல்லை என்றால் என் வாழ்வு வீணாகுமே. இப்போது மூச்சு காற்று உள்வாங்குகிற பொழுது தூய ஆவியானவர் உங்களுக்குள் வருகிறார். உங்களுக்குள் அவருடைய வல்லமையை கொடுக்கின்றார். நீங்கள் அந்த வல்லமையை உள்வாங்கி இரத்தத்தோடு கலந்து ஒவ்வொரு பகுதிக்காக செலுத்துங்கள். ஒவ்வொரு முறை மூச்சு காற்று உள்வாங்கிய பிறகும் ஒவ்வொரு பகுதிக்காக அனுப்புங்கள். மூச்சு காற்றை உள்வாங்கி உங்களிலே தங்க வைத்து உங்களுடைய தலைப்பகுதி முழுமையாக ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தூய ஆவியானவர் வல்லமையை அனுப்புங்கள். அதில் இருக்க பகுதிகள் எல்லாம் சுத்தம் செய்து அந்த வல்லமை ஆட்கொண்டு அதை குணப்படுத்துகிறது. தலையில் இருக்கிற கண், காது, மூக்கு, வாய், தொண்டை பகுதி, மூளை பகுதி இவைகளெல்லாம் தூய ஆவியானவர் ஆட்கொள்கிறார். இப்போது மூச்சு காற்று வழியாக உள்ளே வருகிற தூய ஆவியானவர் வல்லமையை உங்களுடைய நெஞ்சு பகுதி முழுமையாக ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வல்லமையை நெஞ்சு பகுதிக்கு செலுத்துங்கள். நெஞ்சில் இருக்கிற இருதயம், நுரையீரல் இவைகளெல்லாம் அந்த வல்லமை ஆட்கொள்ளுகிறது. இப்போது மூச்சு காற்று வழியாக உள் வருகிற தூய ஆவியானவரின் வல்லமை
உங்கள் வயிற்று பகுதி முழுமையாக நிரப்ப வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணியுங்கள். வயிற்று பகுதியில் இருக்கிற இரைப்பை, குடல் பகுதி, சிறுநீரகம், கல்லீரல், இவைகளெல்லாம் அந்த வல்லமை ஆட்கொள்ள வேண்டும், பலப்படுத்த வேண்டும் என்று அர்ப்பணியுங்கள். இந்த முறை மூச்சு காற்று வழியாக உள் வருகிற தூய ஆவியானுடைய வல்லமையை இடுப்பு பகுதியிலிருந்து கால் பகுதி முழுமையாக ஆட்கொள்ள வேண்டும் என்று அர்ப்பணியுங்கள். இடுப்பு பகுதியில் இருக்கிற கோளாறுகள், வலுவற்ற கால்கள் திடப்படுத்தப்பட வேண்டும். முழங்கால் பகுதிகள் அனைத்தும் உறுதி பெற வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணியுங்கள். இந்த முறை மூச்சு காற்று வழியாக தூய ஆவியானவரை உள்வாங்கி அந்த வல்லமையை கை பகுதி முழுமையாகவும் உங்கள் முதுகு தண்டுவடம் முழுமையாக ஆட்கொள்ள வேண்டும் என்று அர்ப்பணியுங்கள். அந்த பகுதியில் இருக்கிற எலும்புகள் அனைத்தும் அவரது வல்லமையால் ஆட்கொள்ளப்பட்டு வலு பெற வேண்டும் என்று அர்ப்பணியுங்கள். கடைசியாக மூச்சு காற்றை ஆழமாக உள்வாங்கி தூய் ஆவியானவர் வல்லமை உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரையிலும் முழுமையாக நிரப்பப்பட அர்ப்பணித்து பொறுமையாக மூச்சு காற்றை வெளிவிடுங்கள். தூய ஆவியானுடைய வல்லமை நம் உடல் முழுவதும் ஆட்கொள்ளப்பட்டுள்ளது. உடலில் இருக்கிற அனைத்து உறுப்புகளும் அவரது வல்லமையால் வலு பெற்றுள்ளது என்ற நம்பிக்கையோடு அவரை மகிமைப்படுத்தி பொறுமையாக கண்களை திறந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்கி இந்த நாள் முழுவதையும் வழிநடத்த பரிசாக தந்ததற்காக நன்றி என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். அன்புள்ளங்களே, இன்றைய தியானத்திலே இசையாஸ் புத்தகம் 46 அதிகாரம் 3 மற்றும் 4 இறை வார்த்தைகளை தியானிப்போம். உதரத்திலிருந்தே உங்களை தாங்குபவர் நான், கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர் நான். உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன். நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன். நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன் என்று இந்த இறை வார்த்தை நமக்கு இன்றைக்கு தியானிக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 1 அதிகாரம் 5வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் அனைவரும் கடவுளுடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார் என்று நாம் படிக்கின்றோம். கடவுள் நம்மை எல்லாம் உருவாக்கினார். உருவாக்கியவர் அதோடு மட்டும் நின்று விடாமல் ஒவ்வொரு நாளும் நம்மை சுமக்கின்றார். நம்முடைய முதுமை வரைக்கும், நம்முடைய நரை வயது வரைக்கும் நம்மை தாங்குகிறார். எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் நம்மை பாதுகாத்து வருகிறார். இதை உணர்ந்து நாம் செயல்பட்டால்
வருகிற சிறு சிறு துன்பங்களும் வேதனைகளும் பிரச்சனைகள் எல்லாம் அவர் தாங்கிக் கொள்வார் என்ற மன தைரியத்தோடு, அதே போல அவருடைய கரத்திலே நான் இருக்கிறேன், என்னை அவர் தொடர்ந்து சுமந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி முழுமையான நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் விசுவாசத்தோடு வாழ முடியும். அப்பேற்பட்ட நம்பிக்கையோடு நாம் வாழ இன்றைய நாளிலே முயற்சி எடுப்போம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும்.